தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தம்முடைய பெரிய இரக்கத்தினாலும் பெரிய தயவினாலும் நம்மை இந்த ஜூன் மாதம் 21ஆம் தேதி வரை காத்து 22ஆம் தேதியை காண செய்த கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். அவருடைய இரக்கங்கள், அவருடைய கிருபைகள் நம்மேல் கூட இருந்து, நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிற அவருடைய வழிகளுக்காக நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். அவருடைய மகத்தான கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக, நம்மேல் பாராட்டுகிற தயவுக்காக நான் ஆண்டவரை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். கொஞ்சம் நேரம் கூட நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? கர்த்தர் நமக்கு செய்திருக்கிற சகல உபகாரங்களை நினைத்து, சகல நன்மைகளை நினைத்து, சகல இரக்கங்களை நினைத்து, தேவன் பாராட்டின தயவை நினைத்து கொஞ்ச நேரம் அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு எத்தனை நன்றி சொன்னாலும் போதாது. அவ்வளோ நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ்வளோ நன்மைகளை பெற்ற நாம், நீங்களும் நானும் கர்த்தரை போதும் நன்றியுள்ள இதயத்தோடு கூட கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தி ஸ்தோத்தரிக்கிற மனுஷராய் நாம் மாறுவோம். கர்த்தரை ஒரு விசை கூட இருக்கிற இடங்களில் கைகளை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாட்களிலே நம் யாத்திராகம புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். எக்ஸடஸ் சாப்டர் 6 verse 7. உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிந்து கொள்வீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன் என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்படியானால் கடந்த நாட்களிலே தேவன் எப்படியெல்லாம் நம்மை சேர்த்து கொள்வார் என்பதை குறித்தெல்லாம் தியானித்தோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் நான் கர்த்தரோ என்னை சேர்த்து கொள்வார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் இரக்கமான உருக்கங்களால் உன்னை சேர்த்து கொண்டேன் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு தகப்பனை, ஒரு மேய்ப்பனை போல நம்மை சேர்த்து கொள்வார் என்றும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு கழுகை போல கூட்டினை கலைத்து குஞ்சுகள் மேல் அசைவாடி கர்த்தருக்கு ஸ்தோத்திர செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என்னிடத்திலே சேர்த்து கொண்டேன் என்றும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எருசலேமே, எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்கும் வண்ணமாய் நான் உங்களை எத்தனையோ தரம் கூட்டி சேர்க்க மனதாயிருந்தேன் என்று மெய்ப்பனை போல, கழுகை போல, தாய்க்கோழியை போல கர்த்தர் நம்மை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கூட்டி சேர்க்க மனதுள்ளவராய், ஆசையுள்ளவராய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நம்மோடு கூட பேசி கொண்டிருந்தார். கர்த்தர் ஒரு பக்கம் நம்மை சேர்த்துக் கொள்கிறவராய் இருந்தாலும், நீங்களும் நானும் கர்த்தரிடத்தில் சேர விருப்பம் உள்ள ஜனங்களாய் நாம் மாறணும். நீங்களும் நானும் கர்த்தரிடத்தில் சேர விரும்புகிற ஜனங்களாய் நீங்களும் நானும் மாறணும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். செப்பனியாவின் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கும் போது 3ஆம் அதிகாரத்திலே அங்கே ஒரு நகரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது தேவனிடத்தில் சேரவில்லை, அது தேவனிடத்தில் சேரவில்லை என்று படிக்கிறோம். அப்படியானால் தேவன் நம்மை சேர்த்து கொள்ள ஆசையா இருந்தாலும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாம் தேவனிடத்தில் சேராத மனுஷராக இருந்தால் எவ்வளவு நிர்பந்தமான நிலவரம், எவ்வளவு நிர்பந்தமான நிலவரம். செப்பனியா 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். இடுக்கண் செய்து ஊத்தையும் அழுக்குமாயிருக்கிற நகரத்திற்கு ஐயோ, அது சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, அது கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளவில்லை, அது கர்த்தரை நம்பவில்லை, அது தேவனிடத்தில் சேரவில்லை. இங்கே ஒரு நகரத்தை குறித்து துக்கத்தோடு கூட ஆவியானவர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறது நாம் படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊத்தையும் அழுக்குமான நகரம், சுத்தமில்லாத நகரம், பரிசுத்தமில்லாத நகரம். நகரம் என்று சொல்லும்போது நம்மை தான் காண்பிக்கிறது. நீங்களும் நானும் அழுக்காயிருப்போமானால், ஊத்தையாயிருப்போமானால், கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடாமல் இருப்போமானால், கர்த்தரை நம்பாத இருப்போமானால் கர்த்தரிடத்தில் சேர முடியாது.
கர்த்தர் ஸ்தோத்திரம் துக்கத்தோடு கூட சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இன்னொரு இடத்துல கர்த்தர் சொல்லும்போது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். அப்படி சொல்லிட்டு கர்த்தர் அங்கே ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்றாருன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சங்கீதங்களின் புஸ்தகம் 32 சங்கீதம் 8 வசனம் 9 வசனம், Psalms 32 verse 8 and 9. வாரினாலும் கடிவாளத்தினாலும் உன் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத குதிரையை போல புத்தி இல்லாத குதிரை போலவும் கோவேறு கழுதை போலவும் இருக்க வேண்டாம். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரை போலும் கோவேறு கழுதை போல இருக்க வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில நேரங்களிலே வாய் கட்டப்பட்டால் தான் குதிரை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கடிவாளம் போடப்பட்டால் தான் அது எஜமான இடத்துல சேருகிறதாம். இங்க ஆண்டவர் சொல்றார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உன் வாய் கட்டப்பட்டால் ஒழிய, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஓ, நீ கிட்ட சேர மாட்டேங்கிறையே, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நான் உனக்கு போதிக்கிறேன்னு சொல்றேனே, உனக்கு ஆலோசனை தருகிறேன்னு சொல்றேனே, உன்னை நடத்துகிறேன்னு சொல்றேனே, ஆனால் நீ கோவேறு கழுதை போல, புத்தி இல்லாத குதிரை போல, கழுதையை போல இருக்கிறாயே என்று அவர் கடிந்து கொள்கிறார். சிட்சிக்காமல் நீ திரும்ப மாட்டாய், நீ சிட்சிக்கப்படாமல் என்னிடத்துல சேர மாட்டாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் துக்கப்படுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் கூட யோபின் புஸ்தகம் 13 அதிகாரம் 16 வசனத்திலே, யோபின் புஸ்தகம் 13:16 மாயக்காரன் கர்த்தருடைய சந்நிதியில் சேரான் என்று படிக்கிறோம். மாயமாலமான ஜீவியம் செய்கிறவர்கள் தேவனிடத்துல சேர முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் நம்முடைய ஜீவியத்துல தேவன் நம்மை சேர்த்துக்கொள்ள விரும்பினாலும், நீங்களும் நானும் ஊத்தையும் அழுக்குமான நகரமாயிருந்தால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனை நம்பாத ஜனமாயிருந்தால் தேவனிடத்துல நம்மால் சேர முடியாது. கர்த்தர் நமக்கு போதிக்கிறேன் என்று சொல்லியும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் புத்தி இல்லாத குதிரை போல கோவேறு கழுதை போல இருப்போமானால் தேவனிடத்துல சேர முடியாது. அவர் எப்படியாவது சிட்சித்தாயிலும் உங்களை என்னையும் தம்மிடத்துல சேர்த்துக்கொள்ள ஆசையா இருக்கிறார். இன்னொரு கூட்டத்தாரை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58 அதிகாரம், ஐசையா 58, நம்ம அங்க படிக்கும்போது அந்த ஜனங்கள் கர்த்தரிடத்தில் சேர விரும்புகிறாரதை குறித்து நமக்கு படிக்கிறோம். முதல் 2 வசனங்கள், சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாதே, எக்காலத்தை போல உன் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி. தங்கள் தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாமல் நீதியை செய்து வருகிற ஜாதியாரை போல் அவர் நாடோறும் என்னை தேடி என் வழியை அறிய விரும்புகிறார்கள். நீதி நியாயங்களை என்னிடத்தில் விசாரித்து தேவனிடத்தில் சேர விரும்புகிறார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவர்கள் கர்த்தரிடத்தில் சேருவதற்கு விரும்புகிறார்கள் என்று படிக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் ஸ்தோத்திரம், அவர்கள் கீழே படிக்கும் போது அவர்கள் விரும்பி தேவனிடத்தில் சேர விரும்பி உபவாசம் எல்லாம் பண்றாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம், ஆண்டவரை பார்த்து கேட்கிறாங்க, நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன, நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். இதோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உபவாசத்தினாலே தேவனிடத்துல சேர ஆசிக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய இன்டென்ஷன், தேவனிடத்துல சேரணுங்கிற இன்டென்ஷன் நல்லா இருக்கு, ஆனால் அவங்க உபவாசத்தின் நோக்கம் நல்லா இல்லாமல் போயிற்று. அப்படியானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உள்ள ஒன்றும் வெளியே ஒன்றும், நாங்கள் தேவனிடத்தில் சேர விரும்புகிறோம், கர்த்தரிடத்தில் சேர விருப்பமாயிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் கிரியைகளின் நிமித்தம், துர்க்கிரியைகளின் நிமித்தம் தேவனிடத்தில் சேர முடியாமல் போயிருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் உங்களை எனக்கு ஜனமாக சேர்த்து கொண்டு உங்கள் தேவனாயிருப்பேன். நான் உங்களை எனக்கு ஜனமாக சேர்த்து கொண்டு உங்கள் தேவனாயிருப்பேன். அப்படியானால் நாம் எப்படி தேவனிடத்தில் சேர முடியும்? எப்படி தேவனிடத்தில் சேர முடியும்? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். முதலாவதாக எபேசியர் நிருபத்திலே நாம் படிக்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் நம்முடைய நிர்பந்தமான நிலவரத்தை குறித்து சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபேசியர் 2 அதிகாரம் 11 வரைக்கும் படிக்கும்போது, Ephesians 2 chapter 11 verse 11 to 18, ஆனபடினால் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாராயிருந்து மாம்சத்தில்
கைகளினால் செய்யப்படுகிற விருத்த சேதனமுடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எனப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கை அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் உலகத்திலே தேவனற்றவர்களுமாயிருந்தீர்கள் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் சமீபமானீர்கள். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதானக்காரனாராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாய் நின்ற பிரிவினை ஆகிய நடு சுவரை தகர்த்து சட்டத்திட்டங்களாகி நியாயப்பிரமாணங்களை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் நமக்குள்ளே ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையிலே கொன்று அதனால் இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாய் அறிவித்தார். அப்படியே நாம் இருதரத்தாரும் ஒரே ஆவினாலே பிதாவினிடத்தில் சேருகிறதை ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். பிதாவினிடத்தில் சேருகிற ஸ்லாக்கியம், பிதாவினிடத்தில் கிறிஸ்து நம்மை சேர்ப்பதற்காக, பிதாவோடு கூட நம்மை ஐக்கியப்படுத்துவதற்காக இயேசு இந்த பூமிக்கு வந்தார். இரண்டு காரியத்தை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய மரணமும் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தமும் உங்களையும் என்னையும் தூரமாயிருந்த நம்மை, உடன்படிக்கைக்கு அந்நியராயிருந்த நம்மை, வாக்குத்தத்தத்துக்கு இல்லாதவர்களாயிருந்த நம்மை, தேவனற்றவர்களாயிருந்த நம்மை, புறஜாதியாராயிருந்த நம்மை, தூரம் இருந்த நம்மை பிதாவோடு சேர்க்கும்படியாய் இயேசு சிலுவையிலே இரத்தத்தை சிந்தினார். தன் இரத்தத்தை சிந்தி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், முழு இரத்தத்தை சிந்தி இந்த இரத்தம் பிதாவினிடத்திலே நம்மை சேர்க்கிறதா இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை பிதாவினிடத்தில் சேர்ப்பதற்காக, தேவனோடு கூட சேர்ப்பதற்காக இயேசு சிலுவையிலே தன் முழு சரீரத்தில் இருக்கிற இரத்தத்தை சிந்தினார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரே, ஏன் இந்த இரத்தத்தை சிந்தினீர் என்று கேட்டார். இந்த ஜனம் இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை, இரத்த சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரமானபடினாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரத்தத்தை சிந்தும்படியாய் மிருகத்தின் இரத்தத்தை அல்ல, இயேசு தம்முடைய இரத்தத்தையே சிந்தினார். அதோடு மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இவர் சிந்தின இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பை பெற்றோம். நம்மையும் தேவனையும் பிரித்த நடுச்சுவர், பாவ சுவரை இயேசு சிலுவையில் தகர்த்தார். நடு சுவரை தகர்த்தார், சிலுவையிலே ஆணி அடித்து ஜெயித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது இந்த நடுசுவர் தகர்க்கப்பட்டிருக்கிறது. எப்படி தகர்க்கப்படுகிறது? இந்த இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் நம்புகிறோமோ, எனக்காக இயேசு மரித்தார், எனக்காக இயேசு ரத்தம் சிந்தினார் என்று யாரெல்லாம் விசுவாசிக்கிறோமோ, அப்பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர்களுக்காக பிரிவினை உண்டு பண்ணுகிற நடுச்சுவரை, பாவ சுவரை தகர்த்து அறிக்கையிட்டு, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், நான் ஆண்டவரே பாவி என்று உணர்ந்து அறிக்கையிட்டு தன்னை தாழ்த்தும் போது இந்த சுவர் தகர்க்கப்படுகிறது. ஒரு சுவர் இருக்குமானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதுல ரெண்டு அனுபவம் இருக்கு. ஒன்று அஸ்திபாரம், இன்னொன்று மேல இருக்கிற சுவர். இந்த மேல இருக்கிற சுவர் கிரியை பாவத்தை காண்பிக்கிறது. நாம் செய்த ஒவ்வொரு பாவங்களையும், ஒவ்வொரு பாவமும் ஒவ்வொரு கல்லாய் செங்கலாய் மாறி பெரிய சுவர் தேவனையும் என்னையும் மறைக்கிற, முகத்தை மறைக்கிற சுவராய் மாறிற்று. இந்த பாவ சுவர், பாவத்தினாலே, நான் செய்த பாவத்தினாலே, அக்கிரமத்தினாலே இந்த பாவ சுவரை நானே கட்டி எழுப்பினேன். இதை நான் தான் இடிக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? இந்த பாவங்களை நான் அறிக்கை செய்யணும். ஒவ்வொரு பாவமாய் நான் அறிக்கை செய்ய ஒவ்வொரு கற்களாய் தகர்ந்து 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 இப்பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இயேசுவின் ரத்தம் என்னை கழுவுகிறது. இயேசுவின் ரத்தம், பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்ற வசனத்தின்படி கர்த்தர் இரக்கத்தை காண்பித்து என்னை கழுவி என்னை அவருடைய பிதாவோடு சேர்க்கிற ஒரு பாக்கியத்தை பெற்றுக் கொள்கிறேன். இந்த அஸ்திபார சுவர் இருக்கிறது. இந்த அஸ்திபாரத்தை எப்படி தகர்ப்பது என்றால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஞான ஸ்நானத்திலே உங்கள் பாவங்கள் போக கழுவி ஞான ஸ்நானம் பெறுங்கள் என்று அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பேதுரு பிரசங்கம் பண்ணினார். அவ நான் ஞான ஸ்நானத்திற்கு ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிதாவிடத்தில் சேருகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த பாவ அஸ்திபார சுவரை தகர்த்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், புதிய அஸ்திபாரத்தை நான் கட்டுகிறவனாய், அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் மேல் அஸ்திபாரத்தை போடுகிறவனா இருப்பேன். இதற்கு நான் ரட்சிக்கப்பட்டால் போதாது, மனம் திரும்பினால் போதாது, பாவத்தை அறிக்கை செய்தால் போதாது, ஞான ஸ்நானம் பெறணும்.
ஞான ஸ்நானத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தேவனோடு சேருகிற, தேவனோடு உடன்படிக்கை பண்ணி சேருகிற, கிட்ட சேருகிற ஒரு பாக்கியத்தை பெற்றுக் கொள்கிறோம். மூன்றாவதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியினாலே நாம் நிரப்பப்படும் போது இன்னும் தேவனோடு கூட கெட்டி சேருகிறோம். பரிசுத்த ஆவியிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நமக்கு கிடைக்கிற பாக்கியம் யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களுக்குள் இருப்பதை அந்நாளிலே அறிவீர்கள். அப்படியானால் இயேசு பிதாவுக்குள்ளும் பிதா நமக்குள்ளும் பரிசுத்த ஆவியின் மூலமாய் வருகிறதை நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பெந்தெகோஸ்தே நாளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்கிற அனுபவம், பரிசுத்த ஆவியின் முகாந்திரம் தேவன் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். நமக்கும் தேவனுக்கு ஒரு நெருங்கிய உறவு பரிசுத்த ஆவியினாலே. அதனால்தான் கொரிந்தியர்ல படிக்கிறோம், அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தேவனோடு ரகசியங்களை பேசுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷைகளினாலும் இந்த ஜனத்தோடு பேசுவேன், இதுவே இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க பரிசுத்த ஆவி என்று ஏசாயா 28ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். மனுஷன் தேவனோடு கூட பேசுவதற்கு அந்நிய பாஷையை பரிசுத்த ஆவியின் மூலமாய் கர்த்தர் நமக்கு தருகிறார். பரிசுத்த ஆவி பெற்ற மனிதன் தேவனோடு கூட நெருங்குகிறவனாக, தேவனோடு கூட கிட்டி சேர்கிறவனாய் மாறுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவன் என்னை சேர்த்துக் கொள்வார், தேவன் என்னை சேர்த்துக் கொள்வார், கழுகை போல சேர்த்துக் கொள்வார், மெய்ப்பனை போல சேர்த்துக் கொள்வார், கோழி குஞ்சை போல சேர்த்துக் கொள்வார் என்று நீ சொல்லிக்கொண்டே இருக்கிறது காட்டிலும் தேவன் சேர்த்துக் கொள்வது உண்மைதான். நீங்களும் நானும் கர்த்தரிடத்தில் சேரணும். பாவங்களை அறிக்கை செய்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு தேவனுக்கு சமீபமாய் வருவோம். ஞான ஸ்நானத்தில் உடன்படிக்கை பண்ணி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தேவனோடு கூட கிட்டி சேருவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று தேவன் நமக்குள்ளே இருக்கிறதை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நமக்குள்ளே தங்கி இருக்கிற அந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது காலம் கடைசியா இருக்கிறது. தேவனிடத்தில் சேருங்கள். அப்படினால்தான் யாக்கோபு நிருபக்காரன் சொல்லுகிறான், தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். யாக்கோபு அப்போஸ்தலன் நமக்கு அருமையாக எழுதி வைத்திருக்கிறார். தேவனிடத்தில் சேரக்கூடிய நாட்கள், தேவனிடத்தில் கிட்டி சேரக்கூடிய நாட்களிலே நாம் வந்திருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். தேவனிடத்தில் சேருங்கள். ஜேம்ஸ் சாப்டர் 4:8, யாக்கோபு 4:8, தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே உங்கள் இதயத்தை பரிசுத்தப்படுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சுத்திகரிப்பின் முகாந்தரம். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயத்தை சுத்திகரியுங்கள். சுத்திகரிப்பின் மூலமாய் தேவனிடத்தில் அறிக்கையின் மூலமாய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தேவனிடத்தில் சேருகிற சிலாக்கியத்தை பெற்றுக் கொள்கிறோம். இரண்டாவதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நாம் தேவனிடத்தில் சேர்வதற்கு என்ன செய்யணுமா? சுத்திகரிக்கப்படுகிற அனுபவம் வேண்டும். எபிரேயர் நிருபம் 10ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே, ஹீப்ரூஸ் சாப்டர் 10:22, துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் தெளிக்கப்பட்ட இருதயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். துர்மனசாட்சி நீங்க. நமக்கு மனசாட்சி துர்மனசாட்சியா இருக்கக்கூடாது, நல்ல மனசாட்சியா இருக்கணும். சூடுண்ட மனசாட்சியா இருக்கக்கூடாது. நம்முடைய மனசாட்சி இயேசுவின் இரத்தத்தால கழுவப்படணும். இந்த மனசாட்சியில ஏற்பட்ட துர்மனசாட்சி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்யணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பாவங்களை ஒத்துக்கொள்ளணும். நாம் சுத்திகரிக்கப்படணும். சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் தேவனிடத்தில் சேர கழுவோம். பிரதான ஆசாரியன் வருஷத்தில் ஒரு முறை மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிப்பான். அவன் பிரவேசிக்கும் போது ஒரு கையில ரத்தம், இன்னொரு கையில தூப கலசம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தூப பீடம் வேறு, தூப கலசம் வேறு. இந்த இன்ஸ்டன்ட் ஆல்டர் எடுத்துக்கிட்டு அவன் தூபம் போட்டுட்டு அவன் உள்ளே பிரவேசிப்பான். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிற தேவன், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிற கர்த்தர். இந்த தேவனிடத்தில் அவன் கிட்ட சேருகிறான். அவன் பாவத்தோடு துர்மன சாட்சி உள்ளவனாய், சுத்த ஜீவியம் இல்லாதவனாய், சுத்திகரிக்கப்படாதவனாய் இருந்தால் அவன் மரிப்பான். இப்பொழுது அவன் என்ன சொல்வான் தெரியுமா?
ஆண்டவரே, உம்முடைய மகா பரிசுத்த ஸ்தலத்திலே கிட்டி சேருகிறேன். மகா பரிசுத்த ஸ்தலத்திலே உம்மண்டையிலே கிட்டி சேருகிறேன். கையில் இருக்கிற ரத்தத்தை பார்த்து, நான் மரிக்க வேண்டிய இடத்துல எனக்காக ஒரு ஆட்டுக்குட்டி மரித்திருக்கிறது. அதன் ரத்தத்தாலே நான் பிழைத்திருக்கிறேன். அவருடைய ரத்தத்தாலே நான் பிழைத்திருக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இதைதான் எபிரேயர் 10:19 சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவன் ஆசாரியனா இருக்கிறதுனால் அல்ல, இயேசு புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டு பண்ணினதினாலே அந்த மார்க்கத்தில் பிரவேசிப்பதற்கு அவன் இரத்தத்தால் கழுவப்பட்டவனாய், சுத்த ஜலத்தால் கழுவப்பட்டவனாய், துர்மனசாட்சி நீங்க கழுவப்பட்டவனாய், சுத்த இருதயம் உள்ளவனாய், இரத்தத்தாலே தெளிக்கப்பட்டவனாய், இரத்தத்தாலே கழுவப்பட்டவனாய் அவன் உள்ளே பிரவேசிக்கிறான். அவன் மனசாட்சி என்ன சொல்லுகிறது? நீ மரிக்க வேண்டிய இடத்துல உனக்காக ஒரு ஆட்டுக்குட்டி மரித்திருக்கிறது. நீ சாக வேண்டிய இடத்துல உனக்கு பதிலாய் ஒரு ஆட்டுக்குட்டி மரித்திருக்கிறது. அந்த ஆட்டுக்குட்டி மரித்ததுனாலே, அதன் ரத்தத்தினாலே உனக்கு ஒரு தைரியம். நீ என்னிடத்துல கிட்டி வரலாம், நீ என்னிடத்துல கிட்டி நெருங்கி வரலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் எபிரேயர் 4 நாம் படிக்கும் போது எபிரேயர் நிருபக்காரன் கூட அதை தான் சொல்லுகிறான். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசனத்தண்டையிலே சேரக்கணுவோம். இந்த தைரியம் எதனாலே? ரத்தத்தினாலே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனபடினாலே நீங்கள் நான் இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்டு பாவரிக்கை செய்து இயேசுவின் மரணத்தை விசுவாசித்து இயேசுவோடு கூட ஞானஸ்நானத்தில் உடன்படிக்கை பண்ணி பரிசுத்தாவின் மூலமாய் தேவனிடத்தில் சேரலாம். இரண்டாவது, நம்மை சுத்திகரித்துக் கொள்ள கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம் இருதயம், நம்முடைய மனது, நம்முடைய சரீரம் பரிசுத்தமாக்கப்பட இரத்தத்தாலே, இன்னும் இரத்தத்தாலே ஒரு தைரியம் கர்த்தரோடு கூட சேரலாம். மூன்றாவதாக, உபவாசத்தினாலே தேவனிடத்திலே சேரலாம். உபவாசத்தினாலே யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே நாம படிக்கும்போது யோவேல் தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நமக்கு படிக்க முடியும். 1 அதிகாரம் யோவேல் 1 அதிகாரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 13-14 படிக்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புக் ஆஃப் ஜோயல் சாப்டர் 1:13. ஆசாரியர்களே ரட்டுடுத்தி புலம்புங்கள், பலிபீடத்தின் பணிவிடைக்காரரே அலறுங்கள், தேவனுடைய தொண்டர்களே நீங்கள் உள்ளே பிரவேசித்து ரட்டுடுத்தினுள்ளாய் ராத்தங்குங்கள். உங்கள் தேவனுடைய ஆலயத்தில் போஜன பலியும் பானபலியும் செலுத்தப்படாமல் நிறுத்தப்பட்டது. பரிசுத்த உபவாச நாளை நியமிங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தில் கூடி வர செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தரை நோக்கி கூப்பிடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 அதிகாரம் 15 படிக்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் சாப்டர் 2:13 நீங்கள் உங்கள் வஸ்திரங்களே அல்ல, உங்கள் இருதயத்தை கிடித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலே திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தம் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவராயிருக்கிறார். ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு போஜன பலிகளையும் பான பலிகளையும் செலுத்துவதற்கான ஆசீர்வாதத்தை தந்தருளுவார். சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமிங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பால் உண்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள். மணவாளன் தன் அறையை விட்டு மணவாட்டி தன் மறைவை விட்டு புறப்பட கடவுள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உபவாசத்தினாலே தேவனிடத்துல சேரலாம். உபவாசம் நம்மை தேவனிடத்துல கிட்டி சேர்க்கிற கருவியா இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மரணத்தினால், இயேசுவின் இரத்தத்தினால் உண்டான விசுவாசத்தினாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சுத்திகரிப்பை பெற்றுக் கொள்கிறதுனாலும் உபவாசத்தை அழுது புலம்பி ரெட்டுடுத்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சாம்பலிலே புரளுகிறதுனாலும் தன் ஆத்துமாவை வருத்துகிறதுனாலும் கர்த்தரிடத்தில் சேரலாம். கர்த்தரிடத்தில் சேருங்கள், அவர் உங்களிடத்தில் சேருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் உபவாசிக்கும் போது ஏசாயா 58 3வது வசனம் 4வது வசனத்தை நாங்கள் உபவாசிக்கிற நோக்காமல் இருக்கிறது என்ன? ஆனால் அவங்க எதுக்கு உபவாசிக்கிறாங்கன்னா கர்த்தர் இச்சையை நிறைவேற்ற
நம்முடைய சுய இச்சையை நிறைவேற்றுவதற்கு நம்ம உபவாசிக்காமல் கர்த்தருக்கு பிரியமான, கர்த்தருக்கு விருப்பமான ஒரு உபவாசத்தை நீங்களும் நானும் செய்கிற மனுஷராக இருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், எசேக்கியேல் 53:3 நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீ நோக்காமல் இருக்கிறது என்ன, எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்கிறார்கள். இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சைகளின்படி நடந்து உங்கள் வேலைகள் எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்துடைய கைகளினால் குத்துகிறதுக்கும் உபவாசிக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்க பண்ணும்படியாய் இந்நாளில் உபவாசிக்கிறது போல உபவாசியாதிருங்கள். அப்படினால் கர்த்தர் சொல்றார், உன் இச்சையை நிறைவேற்றுவதற்கு, சுய விருப்பத்தை நிறைவேற்றுக்கு உபவாசம் வேண்டாம். கர்த்தரிடத்தில் சேருவதற்கு விரும்புகிறோம், தேவனை தேடி சேர விரும்புகிறோம். உபவாசத்தினாலே கர்த்தரிடத்தில் சேருவோம். உபவாசத்தினாலே சுய இச்சை நிறைவேற்ற வேண்டாம். உபவாசத்தினாலே கர்த்தரிடத்தில் சேருகிற மனுஷராய் மாறுவோம். கர்த்தரிடத்தில் சேருவோம், அவர் நம்மிடத்தில் சேருவார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அடியாரை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, நான் உங்களை எனக்கு ஜனமாக சேர்த்து கொண்டு தேவனாயிருப்பேன்னு சொன்னீங்க. நீர் எங்களை சேர்த்துக்கொள்ள ஆசையா இருக்கிறீர். நாங்கள் ஆண்டவரே உம்மிடத்தில் சேர வாஞ்சையுள்ளவர்களாய், ஆண்டவரே செப்பனியாவில் படித்த அந்த நகரத்தை போல இல்லாமல், மாயக்காரனை போல அல்லாமல், புத்தி இல்லாத குதிரை போல, கோவேர் கழுதை போல இல்லாமல், நாங்கள் மனப்பூர்வமாய் ஆண்டவரே இயேசுவின் இரத்தத்தினால் பெற்ற விடுதலையோடு, சுத்திகரிப்பினால் வருகிற ஆசீர்வாதத்தோடு, உபவாசத்தினால் எங்களை தாழ்த்தி கர்த்தரிடத்தில் சேருகிறவர்களாய் எங்களை மாற்றும். கிருபை நன்மையும் எங்கள் மேல் பெருகட்டும். கர்த்தர் எங்களை ஆசீர்வதியும், இரக்கம் எங்களை ஆளுகை செய்து நடத்தட்டும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Praise the Lord.